TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். நாளை மறுதினம் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்ய தயாராகும் இலங்கை மக்கள். வாக்காளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க உள்ள அலுவலர்கள். இரண்டாவது வெறுப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் இறுதி முடிவுகள் ஞாயிறு வெளியாகும். போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தை உள்ளடக்கிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பொதுவெளியில் திரையிடுவதற்கு தடை. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் சிறிய விளம்பர இடைவேளை. 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத்தவராதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் இலங்கை மக்கள் தங்களது அடுத்த ஜனாதிபதியை நாளை மறுதினம் தெரிவு செய்வதற்கு தயாராகிறார்கள். இறுதி பிரசார கூட்டத்தில் பிரதான வேட்பாளர்கள் நிகழ்த்திய உரைகளுக்கு இலங்கையின் சகல பத்திரிகைகளும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. கொழும்பில் நடைபெற்ற இறுதிக் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிடும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொருளாதார உறுதிப்பாட்டை பேணுவதே எனக்கு இப்போதுள்ள பணி. எனது பணியை முடித்த பின்னரே நான் தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றேன். நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விரைவில் மீண்டுவிடும். வாழ்க்கை செலவை நான் குறைப்பேன். அதே பொருளாதார கொள்கைகளையே தானும் பின்பற்றப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கூறுகிறார். எமது கொள்கைகளை அவர்களும் பின்பற்றுவதாக இருந்தால் எதற்காக அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? நாங்களே ஆட்சியில் தொடரலாம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனது இறுதிக் கூட்டத்தில் பேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான இரகசிய உடன்பாடு தேர்தல் தினத்தன்று முடிவிற்கு வந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமாரவும் சதி வேலைகளில் ஈடுபட்டு இரகசிய உடன்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே மக்களுடன் உடன்பாட்டை செய்திருக்கிறது என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தனது இறுதிக் கூட்டத்தில் பேசிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இதுகாலம் வரையில் அரசாங்கங்களை தெரிவு செய்வதற்கு வாக்களித்த மக்களை ஆட்சியாளர்கள் அவமதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தடவை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு வாக்களிக்கப் போகும் மக்களின் கௌரவத்தை நாம் பாதுகாப்போம் என்றும் உறுதியளித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் பங்குதாரர்களாகுமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த அவர் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயற்பட்டு அவர்கள் எங்கள் மீது வைக்கும் நம்பிக்கையை கௌரவிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தனது இறுதி பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய போது வெற்று வாக்குறுதிகளை தான் ஒருபோதும் வழங்குவதில்லை என்றும் இந்த நாட்டின் எந்த ஒரு சிறுவரும் பட்டினி கிடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே தனது கடமை எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் தினத்தன்று வாக்காளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கும் முகமாக களப்பணிகளில் மனித உரிமை ஆணைக்குழுவின் அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் 2024 கண்காணிப்பு நடவடிக்கையை எதிர்வரும் 21 மற்றும் 22 திகதிகளில் மேற்கொள்ள
ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. தேர்தல் தினத்தன்று வாக்காளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றனவா என்பதை கண்காணிப்பதற்கும் தேவை ஏற்படின் குறித்த இடத்திற்கு கள விஜயம் மேற்கொள்வதற்கும் ஆணைக்குழுவின் அலுவலர்கள் கடமையில் இருப்பார்கள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகமும் எதிர்வரும் 21ஆம் திகதி தேர்தல் கண்காணிப்பு கடமைகளுக்காக திறந்திருக்கும் என்பதுடன் வாக்காளர்கள் தமது வாக்குரிமையினை பயன்படுத்துவதில் ஏதேனும் உரிமை மீறலை எதிர்கொண்டால் 02022222021 மற்றும் 07036549110 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளை தடுக்கும் முயற்சியாக தேர்தல் தினமான நாளை மறுதினத்துக்கு பிறகு ஒரு வார காலத்திற்கு போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தை உள்ளடக்கிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை நடைபெறும். நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு 1,70,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தல் தினத்திற்கு முன்னரும் பின்னருமான காலப்பகுதிகளுக்கு என்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு தினத்துக்கு பின்னரான ஒரு வாரமும் தேர்தல் காலப்பகுதி என்றே கருதப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பொது வழியில் திரையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். கொழும்பில் இன்று விசேட செய்தியாளர்கள் மாநாட்டில் இதை தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ பொது வழியில் தேர்தல் முடிவுகளை திரையிடுவதால் இடம்பெறக்கூடிய வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகளை மக்கள் வீடுகளில் இருந்தே தனிப்பட்ட முறையில் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்கப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் இறுதி முடிவுகளை ஞாயிறன்றே அறிவித்துவிட முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இறுதி முடிவுகளை அறிவிப்பதற்கு திட்டவட்டமான ஒரு நேர வரையறையை குறிப்பிட முடியாது. எனினும் ஒரு நாளைக்குள்ளேயே வாக்கு எண்ணி முடிவுகளை அறிவிக்கும் செயல்முறையை பூர்த்தி செய்துவிடும் இலக்கை கொண்டிருப்பதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. எந்தவொரு வேட்பாளரும் மொத்த வாக்குகளில் 50% பெற முடியாமல் போகும் பட்சத்தில் கூடுதல் வாக்குகளை பெறும் 2 வேட்பாளர்களையும் தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர்களின் இரண்டாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு முதல் 2 வேட்பாளர்களுக்கும் பகிரப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் காலை தமிழ் செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.